என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா என்னை வணங்கி என் கழுத்தில் இருக்கின்ற அந்த பூமாலையை நீ தொட்டு விட்டாயல்லவா? என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு மங்களகரமான விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது. உன் மனம் விரும்புகின்ற நல்ல செய்தியை கொண்டு உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, இதை கேட்டால் மன மகிழ்ச்சி அடைவாய். உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும் என்பதற்காகத்தான் அம்மா இந்த நேரத்தில் உன் முன்னால் வந்து உனக்கு என்னுடைய பூமாலையை தொடச் சொல்லி இருக்கின்றேன். உனக்கான நல்ல விஷயங்கள் பல உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. எந்த விஷயம் எப்படி நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ கண் முன்னால் காணப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. என்ன நடந்தாலும் சரி, எது உன்னை விட்டு விலகினாலும் சரி, அனைத்தையும் நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையாக மாற்றக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இத்தனை காலமும் என் பிள்ளை, நீ தொலைத்த உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய துன்பத்திற்கும் நீ சிந்திய கண்ணீருக்கும் உனக்கு பதிலை இந்த வராகி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று தெரிந்தாலே அங்கே வயிற்றெரிச்சல் படுவதற்கும் இது நடக்கக்கூடாது என்று நினைப்பதற்கும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியில் நான் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன். இவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை, நீ நினைத்த நல்ல விஷயங்களை எல்லாம் இனி இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அடையப் போகின்றாய். என் தங்கமே, எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் சட்டென்று ஒருவர் வாழ்க்கையில் நடந்து விடாது. ஆனால் அது நிச்சயமாக நடக்கும் இந்த வராகி நான் மனது வைத்தாள் என்பதுதானே உன்னுடைய எண்ணம். உன்னுடைய இந்த எண்ணத்தை நான் உண்மையாக்கி கொடுக்க வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற சில விஷயங்களை உனதாக்கி கொடுப்பது இந்த வராகி நான் மட்டும்தான். ஏனென்றால் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற விஷயங்கள், என் குழந்தை எதை எதிர்பார்க்கின்றது, என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ஒரு அம்மாவாக எனக்கு மட்டும்தானே தெரியும். அதனால் நான் இதையெல்லாம் பெறுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். அதாவது உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இத்தனை காலமும் என் பிள்ளை, நீ கஷ்டப்பட்டது எல்லாம் போதும். இனி இந்த தாயானவள் கழுத்தில் இருக்கின்ற இந்த பூமாலை போல உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மனம் வீசத்தான் போகின்றது. உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்காமல் நான் ஒரு பொழுதும் ஓய்ந்து விட மாட்டேன் என்று உனக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அதை நான் நிச்சயமாக காப்பாற்றியே தீருவேன். இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உன் கைகளை வந்து சேரும் பொழுது நிச்சயமாக மன மகிழ்ச்சி என்ற ஒன்றும் உன்னை வந்து சேர்ந்துவிடும். நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை உனக்காக வாழ்ந்து கொண்டே இரு. நீ செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும், உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யார் என்ன நினைத்தாலும் நினைத்துவிட்டு போகட்டும். என் பிள்ளையை, நீயாக எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இரு. உனக்கான வாழ்க்கை, உனக்கான சந்தோஷம் என்று இவை எல்லாவற்றையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் இனியும் இந்த பூமியில் உன்னால் நிலைத்து நிற்க முடியும். உன்னை அழிக்க நினைப்பவர்கள் முன்னிலையில் நீ வேரூன்றி நிற்க வேண்டும். என் குழந்தையே, ஒரு காலகட்டத்தில் உனக்கே இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பிடித்தமும் இல்லாமல் போனது. ஆனால் உனக்கான பிடித்தத்தை கொடுத்ததை இந்த துரோகிகளும் எதிரிகளும் தானே. நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் கொடுத்தது தானே உனக்குள் இத்தனை விதமான பிடித்தங்கள் என்பதனை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு ஒரு பிடித்தம் கிடைத்திருக்கின்றது. இந்த எதிரிகள் முன்னிலையில், இந்த துரோகிகளின் முன்னிலையிலாவது நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் கொடுத்ததற்கு அவர்களுக்கு எப்பொழுதுமே என் பிள்ளை
நீ நன்றி சொல்லிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று நீ யோசித்து கொண்டிரு. நிச்சயமாக அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நீ எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கை இன்னமும் உனக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளில் உனக்கு நான் தரவிருக்கின்ற அத்தனை மங்கள விஷயங்களையும் என் பிள்ளை நீ மனதார பெற்றுக்கொண்டால் போதும். எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதனை முதலில் நினைப்பதை விட்டுவிட்டு இந்த நேரம் எனக்கானது, இந்த நேரத்தை நான் எனக்கானதாக மாற்ற வேண்டும் என்று நீ எண்ணிப்பார். நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, நீண்ட நாள் கஷ்டங்களை அனுபவிப்பவர்களுக்கு ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் பொழுது அது அவர்களை திக்குமுக்காடச் செய்யும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நீ இத்தனை காலமும் எதிர்பார்த்த சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை வந்து ஒரே நேரத்தில் சேரும் பொழுது உன்னுடைய மனது நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அங்கும் இங்கும் தவிக்கத்தான் செய்யும். அப்பேற்பட்ட ஒரு நிலையை நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன். என் பிள்ளையை ஆனந்தத்தில் நான் தவிக்க விடப் போகின்றேன். என் குழந்தை, இத்தனை நாளும் நாம் காத்திருந்த காத்திருப்புக்கு நமக்கு பலன் கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி நீ அடையப் போகின்ற அந்த மகிழ்ச்சியை காண உன் தாயானவள் நான் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு என் பிள்ளை எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல், அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காமல், மற்றவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளுக்கு எப்பொழுதும் நீ துணையாக இருந்து கொண்டு, ஒருவேளை உன்னால் துணையாக இருக்க முடியவில்லை என்றாலும் கூட குறைந்தபட்சம் அவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் நினைக்காமல் இருந்தாலே போதும். உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. அது இன்னமும் உன்னை வாழ வைக்க வேண்டும். இனி வரப்போகின்ற நாட்களிலும் என் பிள்ளை சந்தோஷமாக வாழ்ந்து விடத்தான் வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு உனக்கான மனநிறைவை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற விஷயங்களை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை உணர்வு உனக்குள் இருக்க வேண்டும். நல்லதாயினும் கெட்டதாயினும் அது உனக்கானது தானே. அதை பெற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட்டால் போதும். எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்கு ஏற்றது போல நிச்சயமாக மாறிவிடும். இந்த வாழ்க்கை உனக்கு மன நிறைவை நிச்சயமாக கொடுத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி இந்த நொடி உன் வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற அற்புதமான நொடி. எப்பொழுதும் உன் மனமகிழ்ச்சிக்கு நான் பொறுப்பு. என் பிள்ளையே, வராகியினுடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது என்பதனை உணர்ந்ததனால் தானே இந்த தாயானவள் என் வாக்கினை எப்பொழுதும் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். அதனால் மனதிற்குள் இருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் கைவிட்டிடாது. உனக்கான மனமகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் நிச்சயமாக இனிமேல் உன்னை சுற்றி நடக்க தொடங்கும். நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பாகவே நடக்கும். நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன் கைகளில் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இத்தனை காலமும் தொலைத்து விட்டதாக நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை வந்து சேரும். எதிர்பார்க்கின்ற அத்தனையும் ஒருவர் கைகளில் வந்து சேர்கிறது என்றால் அதைவிட மகிழ்ச்சி வாழ்க்கையில் வேறென்ன இருக்க முடியும்? என் பிள்ளையை நான் நடத்தி கொடுப்பேன். இது இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற சத்திய வாக்கு என்பதனை மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பினை பெற்ற உனக்கு வாழ்க்கையில் நல்லதொரு விஷயங்கள் இனிமேல் நடக்க தொடங்கும். நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பாகவே நடக்கும். ஆசைப்பட்ட அத்தனையையும் நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை நீ திறமையாக கையாண்டு விட்டாலே போதும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை, இந்த நாளில் நீ உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு உன் தாயானவள் என்னை நோக்கி நீ கையெடுத்து வணங்கினால் போதும். அம்மா நிச்சயமாக உன்னோடு பேசுவேன். குறைந்தபட்சம் உன் கண்களோடாவது இந்த தாயானவள் பேசிவிடத்தான் செய்வேன்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.